Hi guys, 10th ஸ்டூடெண்ட் சோசியல் பப்ளிக் எக்ஸாம்ல ஈஸியா 13 மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழியை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு அண்ட் இந்தியா மேப்பை எப்படி ஈஸியா நம்ம கவர் பண்ணி முடிக்கும் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு மேப் இருக்கு பாருங்க. இந்த வேர்ல்டு மேப்ல நான் ஒரு சர்க்கிள் போடுறேன்னா இந்த சர்க்கிள்ல பாருங்க நான் ஒரு 11 பிளேஸ் மார்க் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 11 பிளேசஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த 11 பிளேசஸ்க்கான நேம்ஸும் வந்து நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? எது எது வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வேர்ல்டு மேப்ல 2 மேப் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இந்த 11 மேப்ஸ். ஏசியாவில் இருக்கக்கூடிய இந்த 11 பிளேசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 11 பிளேசஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஏசியாக்குள்ள இருக்கிறத வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இது இல்லாம இந்த சர்க்கிளை விட்டுட்டு வெளியில இருக்கக்கூடிய பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 பிளேஸ். இன்னும் கொஞ்சம் பிளேசஸ் இருக்கு. ஸோ அது நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த 2 மேப் பார்த்தா போதும். வேர்ல்டு மேப்ல 5 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். அதுக்கு அடுத்து இந்தியா மேப். இந்தியா மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் மான்சூன் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? 2 தடவை வந்துருச்சு. இந்தியால ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளேட்டிவ்ஸ். ஓகேங்களா? பிளேட்டிவ்ஸ் பார்க்கறதுக்கு இதுக்கு பிளேட்டிவ்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பிளேட்டிவ் வந்து டெக்கான் பிளேட்டிவ் இல்லைங்களா? அது ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும் இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்க ஒரு ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணிட போறோம். சோ இங்க ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன்லயே பாருங்க 1 2 3 4 5 பிளேசஸ் வந்துரும். அதுக்கப்புறம் இப்படி வரக்கூடிய லைன்ல இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, நடுவுல வந்து டெக்கான் பிளேட்டிவ். அவ்வளவுதான். மொத்தம் 9 பிளேசஸ் வந்து ஈஸியா முடிச்சிடலாம். சோ பிளேட்டிவ்னா நமக்கு வந்து டெக்கான் பிளேட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். அந்த ட்ரையாங்கிள்லயே எனக்கு 3 ஆர்ம்லயும் 3 நிறைய பிளேசஸ் இருக்கும். 1 2 3 4 இங்க பாருங்க. 1 2 1 2 3 4 5 6 7 8 இங்க ஒண்ணு 9 பிளேட்டிவ்ஸ் டக்குன்னு முடிச்சிடலாம். இங்க நான் என்ன நம்பர் போட்டிருக்கேன்னு பாத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. 9 பிளேசஸ் போட்டிருக்கீங்க இல்லையா? அந்த 9 பிளேசஸும் நான் இங்க கொடுத்துருப்பேன். இதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். பிளேட்டிவ்ஸ் முடிஞ்சிருமா? அடுத்து ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சஸ் எப்படி படிக்கிறது அப்படின்னா இங்க ஒரு கர்வ், இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளவுதான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரேஞ்சு, இங்க ஒரு ரேஞ்சு, இங்க ஒரு ரேஞ்சு, இங்க இடையில ஒவ்வொரு ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நான் நம்பர் போட்டிருக்கேன் இல்லையா? பாருங்க இங்க ஒரு ரேஞ்ச் இருக்கும், இங்க ஒரு ரேஞ்சு, இங்க ஒரு ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிருப்போம். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கர்வ், ஒரு லைன், இதை ஞாபகத்துல சொன்னா ரேஞ்சஸ் முடிச்சிடலாம். அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரேஞ்சுங்கிறது நம்ம கீழே கொடுத்துருக்கோம், பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ வீட் ப்ரொடக்ஷன், பேடி ப்ரொடக்ஷன், டீ ப்ரொடக்ஷன் ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு பிளேஸ் தான் மார்க் பண்ணியிருப்போம். இதை மட்டும் பாருங்க போதும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாயில்ஸ். சாயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மவுண்டைன் சாயில்ஸ். இங்க வந்து ஃபுல்லா மவுண்டைன்ஸ் தான் இருக்கும். அப்ப இங்க வந்து மவுண்டைன் சாயில்ஸ், இங்க அலுவியல் சாயில்ஸ், இங்க டெசர்ட். இதுலயே பாருங்க இந்த மிடில் லைன் இருக்கு இல்லையா? இந்த மிடில் லைனுக்கு மேல 3, கீழே 3. மேல வந்து பாத்தீங்கன்னா மவுண்டைன், டெசர்ட், அலுவியல். கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளாக், ரெட், மார்ஷி. அவ்வளவுதான். 6 பிளேஸ் ஈஸியா முடிச்சிடலாம். அதுக்கடுத்து பார்ட்ஸ். இது வந்து சாங்சுரிஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் சொல்லுவோம் இல்லையா? சாங்சுரியில ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஸ்ங்களா? அப்ப பாருங்களேன் இங்க இருந்து நான் ஒரு எஸ் வந்து டிரா பண்ணிருப்பேன். சோ இங்க ஒரு எஸ் வருது இல்லையா? இந்த எஸ்ல நான் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க. 1 2. இந்த எண்ட்ல 1, மிடில் 2, இங்க 3 4 5 6 7 8. இந்த 8 நம்பர்ஸ் எங்கெங்க வரும் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அந்த 8 நம்பருக்கான பிளேசஸ் நான் இங்க எழுதியிருப்பேன். இதை படிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஈஸியா அந்த 8 சாங்சுரிஸையும் நம்ம எழுதிடணும். 1 2 3 நம்பர் ஆர்டர் வைஸ் நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா? சான்ஸ்கிரிஸ் முடிஞ்சா அடுத்து வந்து ஹிஸ்டரி மேப். ஹிஸ்டரி மேப்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு கேபிட்டல் டி வந்து டிரா பண்ணிருப்பேன். என்னன்னா இப்படி நம்ம கர்சிவா டி போடுவோம் இல்லையா? இந்த டி டிரா பண்ணிட்டீங்கன்னா இந்த லைன்ல பாருங்க ஒரு 5 பிளேஸ் இருக்கு இல்லையா? அடுத்து இந்த கர்வ்ல ஒரு 4 பிளேஸ் இருக்கு. மொத்தம் 9 பிளேஸ். டக்குன்னு முடிச்சிடலாம். 10 பிளேஸ். இந்த லைன்ல 6 பிளேஸ் இருக்கு, கர்வ்ல 4 பிளேஸ் இருக்கு. அந்த 10 பிளேசஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இங்க கொடுத்துருப்போம். நீங்க அந்த ஹிஸ்டரி மேப் அப்படின்னா அந்த டி மேப் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். டி மேப்ல 10 பிளேஸ் இருக்கு. அது என்னன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே இருக்கும். அடுத்து டேம்ஸ். டேம்ஸ்னா டேம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் டி தானே? இதுக்கும் பாருங்க அதே டி தான்.
ஓகேங்களா? அது ஆக்சுவலா டி வந்து நமக்கு லைன் இங்க வரும். ஓகேவா? இப்ப இந்த லைன்ல பாருங்க 1, 2, 3, 4 இங்க 2, 6 முடிஞ்சா? அப்போ டேம்னா டி மேப். அப்ப மேல வந்து ஒரு டி போட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து 2 டேம் இருக்கும். இங்க ஒரு லைன் முடிஞ்சா? அப்ப டி மேப்ல நமக்கு வந்து டேம்ஸ் முடிஞ்சிடும். டோட்டலா 8 பிளேசஸ் இருக்கும். 8மே முடிஞ்சா? அதுக்கப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வாயர். பயோஸ்பியர் ரிசர்வாயர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் பி இல்லைங்க இல்லையா? சோ ஒரு கேபிட்டல் பி வந்து நான் டிரா பண்ணிக்க போறேன். பாருங்க. அப்படி பெருசா ஒரு கேபிட்டல் பி.